வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று ஆந்திர மாநிலம் கர்னூலில் மொத்தம் 13,430 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இந்தியாவில் தற்போது அனைத்து கிராமங்களுக்கும் மின்சாரம் கிடைப்பதாகவும் தனிநபர் மின்சார நுகர்வு 1400 யூனிட்டாக அதிகரித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக புகழ்பெற்ற ஸ்ரீசைலம் கோவிலுக்கு சென்று பிரதமர் திரு மோடி வழிபட்டார். குற்றம், ஊழல் மற்றும் தீவிரவாதத்தை கொஞ்சம் கூட சகித்துக் கொள்ள முடியாத கொள்கை ஒன்றை அரசு கடைபிடித்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குற்றம் புரிந்துவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பியவர்களை பிடித்துக் கொண்டு வருவதில் உள்ள சவால்கள் மற்றும் இதற்கான உத்திகள் குறித்து சிபிஐ சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 2 நாள் மாநாட்டை புதுடெல்லியில் நேற்று அவர் தொடக்கி வைத்து பேசினார். பேரிடர் மற்றும் அவசர காலங்களில் மக்களுக்கு ஏற்படும் மன அழுத்தத்தை போக்கும் வகையில் மனநல சேவைகளை எளிதில் அணுகத்தக்கதாக வழங்குவது குறித்து உலக மனநல தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் ஜிப்மர் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு மராத்தான் போட்டியில் ஜிப்மர் மருத்துவர்கள், மாணவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியைப் போல காரைக்காலிலும் தீபாவளி பண்டிகையின் போது பட்டாசு வெடிப்பதற்கான பாதுகாப்பு கண்ணாடிகள் குழந்தைகளுக்கு இலவசமாக வழங்கப்பட உள்ளன. புதுச்சேரியில் இருந்து அனுப்பப்பட்ட இக்கண்ணாடிகளை நேற்று காரைக்காலில் மாவட்ட ஆட்சியர் திரு ரவி பிரகாஷ் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜசேகரனிடம் வழங்கினார். காரைக்காலில் தொகுதிக்கு 1000 பாதுகாப்பு கண்ணாடிகள் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை நேற்று முதல் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளா, மாஹே, கடலோர ஆந்திர பிரதேசம், ராயல்சீமா மற்றும் தெற்கு உட்புற கர்நாடகத்தில் தொடங்கியுள்ளது. அடுத்த 7 நாட்களில் மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உலக கோப்பைக்கான ஐசிசி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் ஆஸ்திரேலியா 10 விக்கெட் வித்தியாசத்தில் வங்கதேசத்தை வீழ்த்தியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.